ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம டெர்மினேஷன் ஆஃப் பெயில்மெண்ட்டுன்னு பார்க்குறோம். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் வந்து ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் டெர்மினேட் பண்ண முடியும். எதனாலெல்லாம் டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் ஸ்டிப்புலேட்டட் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு, காலக்கெடு முடிஞ்ச பின்னால் அந்த டெர்மினேஷனை இவங்க பண்ணிக்கலாம். அதாவது அந்த பெயில்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 24 வந்து எக்ஸ் ஒரு மோட்டார் சைக்கிளை ஒய்க்கு ஒரு மாதத்திற்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த ஒரு மாதத்தை கழித்து அந்த பெயில்மெண்ட்டை எண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயத்து பண்ணியிருந்தால் அந்த காலத்திற்கு பிறகு அந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், ஆன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த பர்பஸ். ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அந்த பெயில்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த காரணம் முடிஞ்ச பின்னால், அந்த பொருளுடைய உபயோகம் முடிஞ்ச பின்னால் அந்த பெயில்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 25, எக்ஸ் ஹையர்ஸ் சர்டன் டென்ட்ஸ் அண்ட் க்ராக்கரி அண்ட் மேரேஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். த பெயில்மெண்ட் டெர்மினேட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ். எக்ஸ் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக சில பொருட்களை வாடகைக்கு வாங்கியிருக்கிறார். அப்போ அந்த திருமணம் முடிஞ்ச பின்னால் அந்த பெயில்மெண்ட் முடிஞ்சது. அப்போ அவர் அந்த பொருளை திருப்பி கொடுக்க கடமைப்பட்டவராகிறார். நெக்ஸ்ட் வந்து பை நோட்டஸ், வேர் த பெயிலி ஆக்ட்ஸ் இன் அ மேனர் விச் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் த டேர்ம்ஸ் ஆஃப் த பெயில்மெண்ட், த பெயிலார் கேன் டெர்மினேட் த கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் பை கிவிங் எ நோட்டஸ் டு த பெயிலி. அதாவது பெயிலார் வந்து பொருட்களை பெயிலிட்ட கொடுக்கும்போது அவர் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. அப்போ அந்த கான்ட்ராக்டின் படி அந்த பெயிலி நடக்காமல் அதற்கு எதிராக அதில் இல்லாதபடி நடந்தாருன்னா அது பெயிலாருக்கு தெரிய வரும்போது அவர் எப்போ வேணால் அந்த பெயிலிக்கு பெயில்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணிக்கிறதாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு டெர்மினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பி, a gratuitous bailment can be terminated by the bailer at any time by giving a notice to the bailee. Gratuitous bailment-ஆக இருந்தால் எந்த நேரத்தில் வேணால் பெயிலார் வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு அதை டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டெர்மினேஷன் அப்படிங்கிறது பெயிலிக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் அவருடைய பலனுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் அவர் பலனுக்கு அதிகமாக என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அந்த நஷ்டத்தை பெயிலார் வந்து காம்பன்சேட் பண்ணி கொடுக்கணுங்கிறத நம்ம முன்கூட்டியே பார்த்தோம். அதை மறுபடியும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பை டெத். ஒரு கிராட்டிடியூடஸ் பெயில்மெண்ட் எப்போ டெர்மினேட் ஆகுது அப்படின்னா, பெயிலாரோ பெயிலியோ யாராவது ஒருவர் இறந்துட்டால் அந்த பெயில்மெண்ட்டுங்கிறது அந்த இடத்துல ரத்து செய்யப்படுகிறது, டெர்மினேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர். ஒரு பெயில்மெண்ட் எப்போ டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு கேட்டால், அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த பெயில்மெண்ட், அந்த பொருள் இவரிடத்துல பத்திரப்படுத்தி கொடுக்குற பொருள் வந்து எப்போ டிஸ்ட்ராய் ஆகுதோ, இல்லை அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபாடு ஏற்படுதோ, இல்லை அதை வந்து ஃபர்தர் பெயில்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியாத வகையில் இம்பாசிபிளாக ஆகுதோ அந்த இடத்துலையே அந்த பெயில்மெண்ட் வந்து டெர்மினேட் ஆகுது. இப்போ சப்போஸிங் எக்ஸாம்பிள் 26 சொன்னபடி எக்ஸ் ஒரு சைக்கிளை ஒய்க்கு வாடகைக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த சைக்கிள் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு, இனிமேல் அந்த சைக்கிளை உபயோகமே படுத்த முடியாது அப்படின்னு சொன்னால் பெயில்மெண்ட் வந்து அங்கே முடிவடைஞ்சிடுது. அப்போது ஒரு பெயில்மெண்ட் டெர்மினேஷன் ஆகிறது ஃபிக்ஸட் பீரியடில் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சால் பெயில்மெண்ட் டெர்மினேட் ஆகலாம். இல்லை அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கொடுத்தப்பட்டது அந்த காரியம் முடிஞ்ச பின்னால் அந்த பெயில்மெண்ட் டெர்மினேட் ஆகுது. இல்லை ஒரு பெயிலாரோ ஒரு பெயிலியோ அந்த ரெண்டு பார்ட்டியில் யாராவது ஒருத்தரோட மரணம் ஏற்பட்டால் அதில் அது பெயில்மெண்ட் எண்டுக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பயன்படுத்த கொடுத்த கண்டிஷனுக்கு அல்லாத வகையில் அதை பயன்படுத்தி இருந்தால் அங்கேயும் பெயில்மெண்ட் வந்து
டெர்மினேட் ஆகலாம் வித் நோட்டஸ். அல்லது அந்த பொருளில் வந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த பொருள் பயன்படுத்தப்பட முடியாமல் போனாலோ அப்போவும் வந்து அந்த பெயில்மெண்ட் வந்து கம்ஸ் டு அன் எண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ். ஒரு தொலைந்த பொருளை கண்டுபிடிக்கிறவருக்கு என்ன உரிமை இருக்குது அந்த பொருளின் மேலேன்னு பார்க்குறோம். ரைட் ஆஃப் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ் மே sue for specific reward offered செக்ஷன் 168. யார் ஃபைண்டர்னு சொல்கிறோன்னா, ஒரு பொருளை ஒருவர் தன்னுடைய பொருள், தனக்கு உரிமைப்பட்ட பொருள் அல்லாத ஒரு பொருளை கண்டுபிடித்தார்னா அவரை ஃபைண்டர் ஆஃப் த குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பொருளை வந்து ஃபைண்டர், அந்த பொருளை கண்டுபிடிக்கிறவர் வந்து அதனுடைய உண்மையான ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சா அவரிடத்துல அந்த பொருளை சரண்டர் பண்ணணும். அப்படி அந்த கண்டுபிடித்தவர் வந்து அந்த ஓனர்கிட்ட எந்த காம்பன்சேஷனும் கேட்குறதுக்கு உரிமை கிடையாது. காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு இவர் பொருளை கண்டுபிடிச்சதுனால அந்த செலவுகள் தாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறதுக்கோ அல்லது அந்த பொருளை வந்து இவரை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கோ ஏற்பட்ட செலவுகளை வந்து கேட்குறதுக்கு அவருக்கு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. பட் அவருக்கு அந்த ஓனர் ஏதாவது கொடுக்குற வரையிலையும் அந்த பொருளை தன் வசம் வைத்துக்கொள்ள உரிமை இருக்குது. எப்போ அந்த ஓனர் வந்து அந்த பொருள் கிடைத்தால், அந்த பொருளை பற்றின தகவல் கொடுத்தா, இதுக்கு நான் இந்த ரிவார்டு கொடுக்குறேன், இதுக்கு இந்த சன்மானம் தரேன் அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் ஏதாவது ஆஃபர் பண்ணியிருந்தாருன்னா, அவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாலோ அல்லது அந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாலோ அந்த கேஸில் மட்டும் இந்த பெய்லிக்கு, அந்த ஃபைண்டருக்கு அந்த ரைட் இருக்குது. அந்த பொருளை, அந்த ரிவார்டு கிடைக்கிற வரைக்கும் தன் வசம் அந்த பொருளை வைத்துக்கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. When finder of thing commonly on sale may sell it section 169. இப்போ ஒரு பொருளை கண்டுபிடித்தவருக்கு வந்து அந்த பொருளுடைய ஓனரை கண்டுபிடிக்க முடியல குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயோ, அந்த பொருள் கெட்டு போச்சு அதுக்குள்ளே, அதனால் அதை விற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலோ, இல்லை அது ஓனரை கண்டுபிடிச்ச பின்னால் அந்த பொருள் அவர் திருப்பி வாங்கிக்க மறுத்தாலோ, அல்லது அந்த ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கான லாஃபுல், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செலவுகளை இவருக்கு அந்த ஓனர் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாலோ, அந்த பொருளுடைய தன்மை கெடுறதுக்கு முன்னால் அந்த பொருளை இவர் விற்கலாம். யார்? அந்த கண்டுபிடித்தவர். அப்போது எந்த மாதிரியான பொருள் அப்படின்னா, ஒரு பொருள் பெருசாகிறதுனா அதனுடைய இயல்பு தன்மை கெட்டு போய் அதை இனிமேல் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பெரும்பகுதி வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக அதை விற்கலாம். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த சட்டம் செலவுகள், அவர் அந்த ஃபைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான செலவுகள் வந்து அந்த பொருளுடைய மதிப்பில் 3/2 பகுதியை விட அதிகமாக இருந்தால் அப்போவும் இவர் விற்று தன்னுடைய செலவுக்கான பணத்தை ஈடு செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் லீன். ரைட் ஆஃப் லீன் அப்படிங்கிறது ஒரு பொருளை, மற்றவருடைய ஒரு பொருளை இவர் தன்வசம் வைத்து கொள்ளக்கூடிய உரிமைக்கு பேர் தான் லீன்னு சொல்கிறோம். டு ரீட்டைன் த குட்ஸ் பிலாங்கிங் டு அனதர். மற்றவருடைய பொருளை தன்வசம் வைத்து கொள்ளுதல், இதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது, அதுதான் லீன்னு சொல்கிறோம். அந்த லீன் எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால், அன்டில் இவருடைய கிளைம் செட்டில் ஆகிற வரைக்கும், சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், அல்லது இவருடைய கடன் திருப்பி செலுத்தப்பட வரும் வகையில். ஒரு பிணையமாக அவர் கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை, அந்த பொருள் வந்து இவர் பத்திரமாக வச்சுக்கலாம். எப்போ வரைக்கும்னா இவருக்கான அந்த கிளைம் திரும்பி வர்ற வரைக்கும், அல்லது அந்த கடன் திருப்பி செலுத்தப்படுற வரைக்கும் இவர் அந்த பொருளை இவர்கிட்ட வச்சுக்கலாம். அப்போ லீன் அப்படிங்கிறத வந்து நம்ம 2 டைப்பாக பார்க்குறோம். ஒன்று வந்து பர்டிகுலர் லீன், இன்னொன்று வந்து ஜென்ரல் லீன். பர்டிகுலர் லீன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் குட்ஸை மட்டுமே இவர் வந்து அந்த கிளைமுக்காக வச்சுக்கலாம். இது செக்ஷன் 170 எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன சொல்லுது? அந்த பெயில்மெண்ட்டோட பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு சர்வீஸ் செஞ்சு அந்த லேபருக்கும் அந்த ஸ்கில்லுக்காகவும் அந்த பொருள் மீது வேலை செஞ்சதுக்காக அந்த பணத்தை இவர் வந்து கொடுக்கலை, பெயிலார் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த பெயிலி வந்து அந்த பொருட்களை தன் வசத்தில் அந்த ரெம்யூனரேஷன் கிடைக்கிற வரைக்கும், அவர் செஞ்ச சர்வீஸுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பொருளை இவர் வசம் வச்சுருக்கலாம். ஆனால் இதே வந்து
அந்த கான்ட்ராக்டில் ஏதாவது கண்டிஷன் இருந்தால் அந்த கண்டிஷன் படி நடக்கும். கண்டிஷன் எதுவும் போடாத இருக்கும்போது பொருளை இவரிடத்துல ஏதாவது அதை மாற்றி செய்கிறதுக்கோ அல்லது அந்த பொருள் மீது வேலை செய்கிறதுக்கோ அப்படி ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக ஒரு சர்வீஸ் செய்கிறதுக்காக அந்த பொருளை கொடுத்தால் இவர் சர்வீஸ் முடித்த பின்னால் பணம் கேட்கும்போது அந்த உரிய தொகை ரெம்யூனரேஷன் அது அவர் வழங்கினா மட்டுமே இவர் அந்த பொருளை திருப்பி கொடுக்கணும். அப்படி அவர் சர்வீஸுக்கான சார்ஜஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த பொருளை இவர் தன்வசம் வைத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் 27, A gives cloth to B, a tailor, to make it into a coat. B is entitled to retain the coat until he is paid. ஏங்கிறவர் பின்னு இடத்துல ஒரு துணியை கொடுத்து தனக்கு கோட்டு தைச்சி கொடுக்க சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அந்த பிங்கிற டெய்லர் அந்த பொருளை அந்த கோட்டை தன் வசம் வைத்துக்கலாம் அதுக்கான கூலியை இவர் கொடுக்குற வரைக்கும். அது அந்த கோட்டாக மாற்றுறதுக்கான கூலியை கொடுத்த பின்னால் கோட்டை கொடுத்தா போதும். எக்ஸாம்பிள் 28, பி அதே எக்ஸாம்பிளில் பி 15 நாள் எடுத்துக்கிறார் அந்த கோட்டை பண்ணுறதுக்கு. அப்போது அந்த கோட்டுக்கு 15 நாள் தைக்கிறதுக்கு ஆகும்னா அந்த 15 நாளுக்கு அவருக்கு ரைட் ஆஃப் லீன் இருக்குது. 15 நாள் அவர் அந்த பொருளை தன்னிடத்தில் வைத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 29, A delivers a rough diamond to a B, a jeweler to be cut and polished, which is accordingly done. B is entitled to retain the stone till he is paid for the services he has rendered. A பின்னு இடத்துல ஒரு தீட்டப்படாத ஒரு வைரத்தை கொடுக்குறாரு, அது தீட்டி அதுக்கு பாலிஷ் போட்டு கொடுக்க சொல்லி. அப்போது அந்த கட் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி கொடுத்த பின்னால் அந்த சர்வீசஸுக்கு ஏ பணம் தரணும். அந்த பணம் தர்ற வரைக்கும் பி அந்த டைமண்டை அவர் கையில் வச்சுருக்கலாம். ஜென்ரல் லீன் அப்படிங்கிறது ஒரு பொது ரைட். எதுக்கு? ஒரு குட்ஸை இவர் ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு. அந்த குட்ஸை மாற்றினதுக்கான இதுக்காக மட்டும் சர்வீஸ் சார்ஜுக்கு மட்டுமே அதை அவரே வச்சுக்க முடியாது. ஜென்ரலாக அந்த அதர் பர்சன் மேலே இவருக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்காக கூட அவர் அதை வச்சுக்கலாம். அந்த பொருளை இப்போ மாற்றி செஞ்சதுனாலவோ அந்த பொருள் மேலே வேலை செஞ்சதுனாலவோ அதுக்காக வரக்கூடிய சர்வீசஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பொருளுடைய நபர் இவருக்கு ஏதாவது பணம் தரணும்னா அது செட்டில் ஆகிற வரைக்கும் கூட இவர் அந்த பொருளை இவர் வசம் வச்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் ஜென்ரல் லீன். அது செக்ஷன் 171. இது இந்த ரைட்டு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா பேங்கரு, ஃபேக்டர்ஸு, வாஃபிங்கர்ஸ், பாலிசி புரோக்கர்ஸ், அட்டார்னிஸ் ஆஃப் லா இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 30, A borrows 500 from the bank without security and subsequently again borrows another 1000 but with security of say certain jewelry. ஏ பேங்க்கில் இடத்துல முதல்ல ஒரு 500 ரூபாய் கடன் வாங்குறாரு. அதுக்கு எந்த விதமான பிணையமும் கொடுக்கறதில்ல, செக்யூரிட்டி கொடுக்கறதில்ல. அடுத்து ஒரு 1000 ரூபா வாங்குறாரு, அதுக்கு ஒரு ஜுவல்லரியை செக்யூரிட்டியாக கொடுக்குறாரு, ஒரு நகையை. அப்போது ஏ அந்த 1000ம் அந்த 1500ம் கொடுக்குற வரைக்கும் இந்த ஜுவல்லரியை இவர் கையில் வச்சுக்கலாம். 1000 ரூபாயை செகண்ட் லோனுக்கு கொடுத்துட்டாரு, அந்த 500 முதல் வாங்கினதை மட்டும் கொடுக்கலன்னா கூட அந்த 500 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் இவர் அந்த நகையை வச்சுருந்து அதுக்கப்புறம் கூட கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் ஜென்ரல் லீன். அப்போது ஜென்ரல் லீனில் ரைட்டுங்கிறப்போ இந்த பொருட்கள் விற்கப்பட முடியாது. அதை இவர் வச்சிருக்கலாம். அந்த கான்ட்ராக்டர் முடிகிறப்போ அவர் ரைட் ஆஃப் லீன் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்ட் வைவானால் தான், அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாலோ தள்ளுபடியானாலோ தான் இவருக்கு அந்த பொருளை தன் வசம் வச்சுக்கொள்ளக்கூடிய உரிமை தடைப்படுது. அது வரைக்கும் இவர் அந்த பொருளை வச்சுருக்கலாம். அப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜென்ரல் பெய்லி அண்ட் பர்டிகுலர் லீன் அப்படின்னா இது செக்ஷன் 171, அது செக்ஷன் 170, ரெண்டுமே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி. ரைட் ஆஃப் ஜென்ரல் லைன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? ஜென்ரல் லீன் அப்படிங்கிறது அந்த குட்ஸை ஜென்ரலாக அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய அல்லது அந்த நபர் மேலே இருக்கக்கூடிய கடனுக்காக அந்த பொருளை இவர் கைவசம் வச்சுக்கிறது ஜென்ரல் லீன். பர்டிகுலர் லீனுங்கிறது அந்த பர்டிகுலர் பொருளுக்கான செலவுகளை மட்டும் கொடுக்காததுனால அந்த பர்டிகுலர் பொருளை மட்டும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது பர்டிகுலர் லீனுன்னு சொல்கிறோம். ஜென்ரல் லீனுங்கிறது நாட் ஆட்டோமேட்டிக், ஆனால் அது அக்ரிமெண்ட் வழியாக செல்லுபடி ஆகுது. இது பெய்லி ஒரு பேரளவுக்கு தான் அதை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஆனால் பர்டிகுலர் லீனுங்கிறது ஆட்டோமேட்டிக், அந்த பொருளுடைய செலவை இவர் கொடுத்தா மட்டுமே அந்த லீன் முடிவடையும். அடுத்தது ஜென்ரல் லீனை லேபரோ ஒரு ஸ்கில்லோ இவருடைய கை வேலை அதில் காட்டியிருந்தாலோ காட்டாட்டாலோ கூட ஜென்ரல் லீன் ஒர்க் ஆகும்.
பட் பர்டிகுலர் லீனுங்கிறது அந்த பொருள் மேலே இவர் ஏதாவது செயல்பாடு செஞ்சு அதற்குரிய வருமானம் இவருக்கு கொடுக்கப்படலைன்னா மட்டும்தான், அந்த பொருளை வந்து மாற்றுறதுனால அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு கூடுதல் ஏறுச்சு அல்லது கூடுதல் மதிப்பை இவர் உண்டாக்குனாருன்னா அதுக்குரிய தொகையை மட்டும் இவருக்கு கொடுக்கலன்னா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் லீன் அப்படிங்கிறத இவர் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த செக்ஷன் 171 அப்படிங்கிற ஜென்ரல் லீன் வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம். பேங்கர், ஃபேக்டர், பாலிசி புரோக்கர் இவங்க தான் எடுக்க முடியும். ஆனால் வந்து பர்டிகுலர் லீன் அப்படிங்கிறது பெய்லி அல்லது ஃபைண்டர் ஆஃப் குட்ஸு, யார்கிட்ட பிளட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க, செல்லர் ஒருத்தர் அவருக்கு பொருள் வரலன்னா அன்பெய்டு செல்லர், ஏஜெண்ட், பார்ட்னர், யார் வேணால் பர்டிகுலர் லீனுக்கு உரியவராகிறாருங்கிறத பார்க்குறோம் பர்டிகுலர் இதில். தேங்க்யூ.